ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதாரோட ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த சுடிதார் டுட்டோரியலில் இல்லாத ட்ரிக்ஸு இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்டிச்சிங் ஹில்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சுடிதாரோட நெக் டிசைன் ஃபுல் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் சுடிதாரோட ஃபுல் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி பேக் நெக் யூ ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சுடிதார் கிளாத் மேலே போட்டு இந்த மாதிரி கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சேஃப் மாறாமல் உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துலையும் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா தான் உங்கள் நெக் பர்ஃபெக்டாக சுருக்கமே இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். நெக்கை திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நண்டுக்கால் அளவு தையல் போடணும். அப்படி போட்டால் தான் நெக் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ சுற்றியும் லைனிங் கிளாத் இருக்கிற இடத்துல எல்லாமே ஓரமாக சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் லைனிங் கிளாத்தும் சுடிதார் கிளாத்தும் விலகாமல் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைனிங்கை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடணும். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதுக்கு அடுத்து போடுற வீடியோவில் ஸ்லீவ் டிசைனோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில்
இதில் காமிக்கிற நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண கட் பண்ண ஃபுல் டுட்டோரியலும் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுடிதாரை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ சுடிதாரோட ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸுக்காக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை வந்து சென்டர் மார்க் பண்ணி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே ஸ்லீவ் வந்து நீங்கள் நார்மலாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு முன் வளைவு வந்து ப்ளவுஸ்லையோ சுடிதார்லையோ அட்டாச் பண்ணும்போது முன்பகுதி எந்த பக்கமாக வருதோ அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண பகுதியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து உள்வளைவு கரெக்டாக வந்திருக்கும். அதனால் சுடிதாரில் சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் ஸ்டிச் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த ஸ்லீவோட எண்டுலையும் நம்ம பாடியோட எண்டுலையும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அளவு இருக்கக்கூடாது. ரெண்டையுமே நீங்கள் ஒன்று கட்டையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது அளவு கரெக்டாக இருக்கும். ரெண்டு ஸ்லீவுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சுடிதார் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சுடிதார் வந்து ஜாயின் பண்ணும்போது கையில் அளவு சுடிதாரில் பிடித்தம் எந்த அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம சுடிதாரை மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துலையே நேராக ஸ்டிச் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வரணும்.
சுடிதாரில் ஓப்பன் வைக்கிற இடம் வந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது அதை 1 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு அளவில் இருந்து அதில் நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 1.5 இன்ச் ஓகே தான். அது வந்து ஒரு சிலர் பட்டையாக விரும்புவாங்க. ஆனால் நார்மலாக இருக்கிறதுக்கு 1 இன்ச் தான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவை மென்ஷன் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இப்போ சுடிதாரோட 2 பக்கமுமே நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓப்பன் வந்து கீழே இருந்தே தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே அதை ஃபஸ்ட் ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோல்டையும் அதிலையே மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ரொம்ப நீட்டாக நல்லா வரும். ஃபஸ்ட்டு இது வந்து நார்மலாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைப்பு, அதாவது 2வது ஓப்பன் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சும்மா ஜாயின் பண்ணி விடாமல் இந்த மாதிரி ஓப்பன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அது ப்ரொஃபஷ்னல் லுக்கில் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே இருந்து. இப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி விட்ருக்க இடத்துல வந்து டபுள் தையல் போடணும். இந்த மாதிரி கிளாத்தை வந்து 2ஆக விரித்து விட்டு மடித்து அதை பாஸ் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் அதுக்காக தான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். நல்லா பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட ஈஸியான ட்ரிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே அதில் டபுள் ஸ்டிச்சிங் வந்து போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்மளால் தையல் நீட்டாக பண்ண முடியும். டபுள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே மாற்றி நேராக திருப்பி விட்டு கீழ் நோக்கி தைக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான், ஈஸியாகவே நம்ம ஓப்பன் வந்து தைச்சாச்சு.
அதுக்கப்புறமா உங்களுக்கு சுடிதாரோட ஹைட் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது போக எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதில் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அதை நான் இப்போ மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபுல் சுடிதாருமே இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு இந்த சுடிதாரோட ஸ்லீவ் டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்ற ஃபுல் வீடியோ போடுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.